வாங்குகிறவர்கள். குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு 7th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் லெசன் 1 ப்ரொடக்ஷன். ப்ரொடக்ஷன்னா உற்பத்தி. இப்போ there are two main activities in an economy, production and consumption. இப்போ பொருளாதாரத்தில் பார்த்தீங்கன்னா உற்பத்தியும் நுகர்வும். உற்பத்தி நுகர்வு. உற்பத்தினா ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுறவங்க, நுகர்வுன்னா என்னது, அதை வாங்குறது. There are two main activities in an economy, production and consumption. இப்போ பொருளாதாரத்தில் உற்பத்தி நுகர்வு இரு இன்றியமையாத செயல்கள். இப்போ நம்ம எக்கனாமிக்ஸில் பார்த்தீங்கன்னா உற்பத்தி, ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுறது, நுகர்வுதுன்னா அதை விற்கிறது. அப்போ ரெண்டு இன்றியமையாத செயல்கள். அதே போன்று அந்த பொருளாதாரத்தில் உற்பத்தியாளர், நுகர்வோர் என இருவரும் இன்றியமையாதவர்கள். உற்பத்தி பண்ணுறவங்க, உற்பத்தி பண்ணி விற்கிறவங்க, நுகர்வோர்னால் அதை நம்ம வாங்குகிறோம் பார்த்தீங்களா, அதுதான். இப்போ there are two main activities in an economy, production and consumption. Similarly, there are two kinds of people, producers and consumers. அப்போ பொருளாதாரத்தில் உற்பத்தியும் நுகர்வும் இரு இன்றியமையாத செயல்களாக இருக்குது. அதே மாதிரி இந்த எக்கனாமிக்ஸில் உற்பத்தியாளர், பொருளை உற்பத்தி பண்ணுறவங்க, நுகர்வோர், அதை அவங்க விற்கும்போது நம்ம வாங்குகிறோம் இல்லையா, அவங்க ரெண்டு பேருமே ரொம்ப முக்கியமானவர்களாக இருக்கிறாங்க. வெல் பீயிங் இஸ் மேட் பாசிபிள் பை எஃபிஷியன்ட் ப்ரொடக்ஷன் அண்ட் பை தி இன்ட்ராக்ஷன் பிட்வீன் ப்ரொடியூசர்ஸ் அண்ட் கன்சியூமர்ஸ். அதே மாதிரி உற்பத்தியாளர்களுக்கும் நுகர்வோர்களுக்கும் இடையே காணப்படும் சிறந்த செயலாற்றல். இப்போ ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுறாங்க, அதை நம்ம வாங்குகிறோம். அவங்க ரெண்டு பேருக்கு இடையில பார்த்திங்கன்னா ஒரு சிறந்த செயலாற்றல் இருக்குது. திறன்மிக்க நல்ல பொருள்கள் தயாரிப்பு உறுதி செய்கிறது. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுறாங்க. உற்பத்தி பண்ணிவிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பொருளை உற்பத்தி பண்ணுறாங்க. அப்புறம் நுகர்வோர், இவங்க ரெண்டு பேருக்கும் இடையே ஒரு நல்ல ஒரு செயல் காணப்படுது. ஏன்னா அவங்க உற்பத்தி பண்ணுறாங்க, நம்ம போய் அதை வாங்குகிறோம். அப்புறம் ஒரு திறன்மிக்க நல்ல பொருள் தயாரிப்பு உறுதி செய்கிறது. இப்போ ஒரு பொருளை உற்பத்தி பண்ணி விற்கிறாங்க. அந்த பொருள் நல்ல ஒரு பொருள் அப்படின்னு சொல்கிறது யார், நம்ம கையில் தான் இருக்குது. அதை நம்ம யூஸ் பண்ணிவிட்டு நல்லா இருந்தால் அப்போ அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு சிறந்த செயலாற்றலும் ஒரு திறன்மிக்க நல்ல பொருள்ன்றதை உறுதி செய்கிறது நம்ம தான். அதை வாங்கின நம்ம தான் அதை உறுதி செய்கிறோம். இது நல்ல ப்ராடக்ட்டு, நல்லா இருக்குது, இது யூஸ் பண்ணால் நல்லா இருக்குதுன்னு சொல்கிறது நம்மக்கிட்ட தான் அது இருக்குது. அப்புறம் இந்த இன்ட்ராக்ஷன் கன்சியூமர்ஸ் கேன் பி ஐடென்டிஃபை இன் டூ ரோல்ஸ், போத் ஆஃப் விச் ஜென்ரல் வெல் பீயிங். கன்சியூமர்ஸ் கேன் பி போத் customers of the producers and suppliers to the producers. The customers' well-being arises from the commodity they are buying, and the suppliers' well-being is related to the income they receive as compensation for the production inputs they have delivered to the producer. இப்போ பாருங்கள், இப்போ இந்த ரெண்டு பேருக்கு இடையில, அதாவது உற்பத்தியாளர்களுக்கும் நுகர்வோர்களுக்கு இடையே நல்ல செயலாற்றல் காணப்படுது. பொருள் நல்லா இருக்குன்றது இந்த வாங்குகிற நம்ம தான் அதை உறுதி செய்கிறோம். இப்போ ரெண்டு பேருக்கு இடையே நிகழும் இந்த இடைவினை ஆற்றல், இப்போ ரெண்டு பேருக்கு இடையில் இருக்கிற இந்த செயல் நுகர்வோரை உற்பத்தியாளர்களின் வாடிக்கையாளர்கள். நுகர்வோர்னால் நம்ம அந்த உற்பத்தி பண்ணி அந்த பொருளை விற்கிறாங்க பார்த்தியா, அவங்களுக்கு நம்ம ஒரு நல்ல வாடிக்கையாளர்களாக ஆயிரும். ஒரு கடையில் நம்ம பொருள் வாங்கும்போது அது நியாயமான விலையாக இருக்கா, இவங்ககிட்ட வாங்குகிற பொருள் தரமானதாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆராய்ஞ்சு தான் என்ன பண்ணுறோம், அந்த கடையில் ரெகுலர் கஸ்டமராக ஆகிறோம், வாடிக்கையாளர்களாக ஆயிடுறோம். அப்போ வாடிக்கையாளர், வழங்குனர் என இரு வழிகளில் அதாவது வாடிக்கையாளர் நம்ம, வழங்குனர் அவங்க கொடுக்குறாங்க கடைக்காரங்க. அந்த ரெண்டு பேருக்கு இடையில் இரு வழிகளில் செயல்பட வைக்கிறது. அதாவது உற்பத்தியாளரிடமிருந்து பொருளை வாங்குபவராக, நம்ம தான் வாங்குகிற பொருளை, உற்பத்தியாளரிடமிருந்து பொருளை வாங்குபவராகவும் உற்பத்தியாளருக்கு பொருளை வழங்குபவராகவும் நுகர்வோர் செயல்படுறாங்க. அப்போ நுகர்வோர் தமக்கு பயனளிக்கக்கூடிய பொருளை பெறும் வகையில், இப்போ நுகர்வோராகிய நம்ம ஒரு பொருளை வாங்கும்போது அது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா, பயனளிக்கக்கூடியதாக இருக்கா அப்படின்னு பார்த்து தான் நம்ம அதை வாங்குகிறோம். தேவையில்லாத பொருளை வாங்க மாட்டோம், வேணுன்ற பொருளை தான் வாங்குவோம். அந்த பொருளை பெறும் வேளையில் பொருளை விற்பனை செய்யும் விற்பனையாளர்களும் தமக்கேற்ற வருமானத்தை பெறுகிறார். இப்போ ஒரு கடையிலேருந்து நம்ம ஒரு பொருளை வாங்குகிறோம் அப்படின்னா
அதுக்கேற்ற விலையை வந்து நம்ம அந்த விற்பனை பண்ணுற அந்த கடைக்காரருக்கு அந்த கடைக்காரர் நம்மக்கிட்டேருந்து வாங்கிக்கிறாரு. அப்போ அந்த கடைக்காரனும் நம்ம வாங்குகிற நுகர்வோராகிய நம்மளும் இவ்விருவரும் உற்பத்தியாளர் தாம் செய்யும் பொருளுக்கு அளிக்கிற உள்ளீடுகளுக்கு ஏற்ற விலையை அளித்து சமன் செய்கின்றனர். இப்போ நம்ம ஒரு பொருளை வாங்குகிறோம், அரிசி 1 கிலோ வாங்குகிறோன்னா ஒரு 80 ரூபாய் அப்படின்னா அந்த அரிசியோட விலை எவ்வளோன்னா அவர் அரிசியை கொடுக்குறாங்க, நம்ம வந்து காசை கொடுத்து சமன்படுத்திக்கிறோம், அதுக்கு ஈக்குவல் படுத்திக்கிறோம். புரியுதா? அப்போ வந்து ஈக்குவல் படுத்திக்கிட்டு அதுக்கேற்ற விலையை நம்ம கொடுத்து அதை வந்து நம்ம சமன் செஞ்சுக்கிறோமா. ஓகேவா? தேங்க்யூ சில்ட்ரன். இன்னைக்கு ஹோம்ஒர்க் வந்து அந்த அண்டர்லைன் பண்ணிடுற டி வேர்ட்ஸு 2 டைம்ஸ் எழுதி அனுப்புங்க. தேங்க்யூ.